பார்த்ததுக்கு. ஆஹா, இது என்ன? நீங்கள் ஒவ்வொரு பேரும் எனக்காக ஒரு டோனட் சமைக்க வேண்டும். அது செய்யப்படும். இது மிக மெலிந்ததாக இருக்கும் இல்லையா? உங்கள் அருந்தொட்டு பேரதிராட்சிக்கு நீங்கள் என்ன செய்வதென்று யார் சொல்ல முடியும்? நான் நினைக்கிறேன் சுவைமிக்க டோனட்களை சிறப்பு சாதனத்தில் வேக வைப்பது மிகவும் சுலபம் மற்றும் விரைவாக இருக்கும். நீங்கள் செய்து கொடுக்க வேண்டியது இலகு மாவை ஊற்றுவது மட்டுமே. ஆமாம், நான் அதை படுக்க முடியும். எனது டோனட்கள் மட்டுமே நிறமூடப்பாட்டும், ஏனெனில் அது மிகவும் சந்தோஷமாக உள்ளது. சூப்பர். மயக்கும் நினைவில் மிதக்கும் கனவு பெண்ணே. ஆமாம், இங்கே நிறைய சூளை உள்ளது. ஒரு உண்மையான டோனட் எப்படி இருக்க வேண்டும் என்று பார். அவை கருப்பு நிறத்தில் இருக்கின்றன, ஆனால் மிகவும் ருசியாக இருக்கக்கூடும். கருப்பு நிறம் சிறந்தது சிவப்புடன் சேர்க்கும் போது. அதனால் என் டோனட்கள் மீது சிவப்பு பூசு நீர் ஊற்றுகிறேன். மேலும் மேலே சிறிது வெள்ளை சேர்த்து விடுவேன். இப்போது இதை செய்யலாம். இதனால் அவை இன்னும் அழகாக மாறும். ஆரம், இங்கே நொடியில் எனக்கு உதவி செய். எனக்கு ஒரு ஆழமான தட்டு கொண்டு வா. அதில் ஸ்ட்ராபெரி சீரப்பை ஊற்றுவேன். Other super with Cyril Jutas reappearance sa Kimarminova super near barring. கோபமாகுங்கள். உங்களுக்கு ஒரு கல்லுக்கட்ட தவறு செய்ய வேண்டுமா? இது இரத்தம். எவர் அந்த மூதாட்டியரை இப்படி தூக்குவதற்காக முனைந்திருப்பார்? வாங்க, இது சக்கரமே. உங்க பேரன்படுத்தாக முயற்சி செய்கிறேன். அவளுக்கு சுவையானதுடன் அழகுமுடைய டோனட்ஸ் ருசித்திருக்க வேண்டும். ஆமாம், இது வலைப்பின்னல் போல தெரிகிறது. அவர்கள் அதை என்னிடம் கொண்டு வந்திருந்தால் நான் மயங்கி விழுந்திருப்பேன். நிச்சயமாக. இப்போது சாதாரண டான்ஸ் எப்படி இருக்க வேண்டும் என்று காட்டுகிறேன். முதலில் அவற்றை கருப்பாக ஆக்க தேவையில்லை. அழகுக்காக சிறிது பொடி சர்க்கரை போதுமானது. இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. அருமை. அழகு என் டோனட்ஸ். நன்றாக பாருங்கள். மனதை மகிழ்விக்க அது போதுமானது. ஆனால் அவற்றை இன்னும் ரசிக்க சிறிது வண்ண ஸ்பிரிங்கிள்ஸ் சேர். முதலில் இந்த பெட்டியை திறக்க வேண்டும். திறந்து விட முடியாத பாட்டிலே. ஆமாம் ரெபெக்கா, ஜாரை திறந்து விட்டாயே. இப்போது எப்படி சந்தோஷமாக இருக்கிறாயோ பாருங்கள். முக்கிய விஷயம் என்னவென்றால் அந்த திண்டுக்கு தொலைஞ்சிடுச்சு. மார்கோ வெற்றியாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஓ, புதன்கிழமை என்று திண்டுக்குகள் செய்யப்பட்டது. ஸ்டைலில் இருக்கிறது. நீ கொஞ்சம் பயங்கரமா தோன்ற நண்பா. உண்மையில் அவைகள் மிகவும் சுவையாக உள்ளன. மேலும் சர்ப்பம் சாறு ஊற்றி பரிமாறப்படுகிறது. இது ஒரு சிறந்த யோசனை. பாட்டி, இப்போது உங்களுடைய டோனட்ஸை நான் சாப்பிட போகிறேன். சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அவை சுமாராக இருந்தன. மிகவும் எளிதானவை. ஆனால் ரெபெக்காவின் டோனட்டுகள் அதிக ஹில்கசியானவை போல தோன்றுகின்றன. சுவையிலும் நல்லதாகவே உள்ளன. இவை நான் இதுவரை சாப்பிட்ட அதைப்படிய ருசியான டோனட்டுகள். நீங்கள் தான் வெற்றி பெறுபவர். ஓ, நான் உன்னை கூட நேசிக்கிறேன் மார்கோ. ஓ, அவர்கள் ஒரு வயதான பெண்மணியை பயமுறுத்தாமல் சென்றனர். இந்த ரவுண்டில் நீங்கள் எனக்கு ஒரு காக்டெயில் தயார் செய்ய வேண்டும். ருசிகரமாய் மற்றும் அழகாக செய்யப்படும். பிரச்சனை இல்லை. நல்லா இருக்கு. மார்கோ விற்பனை பொருட்கள் தேங்கிக் கொண்டுள்ள கடாடை செய்வது வெற்றி முறை. உதாரணமாக நச்சுநிலை கழிவு பட்டிகளுக்கு தேடங்கலாம். ஆனால் என்னோடு நான் வேண்டும். உண்மையில் இந்த கந்திகள் ஏற்பட வேண்டும். எந்த கிளி டிசால்வ் கரக்கட்டவன்கள். மோசம் இல்லையே. இதை பார்ப்போம். சிலவருக்கும் இந்த இனிப்பு பொருட்கள் ரொம்ப பிடிக்கும். முதல்ல அவற்றை நேரத்தின்படி பிரிக்கணும். பிறகு அதை நம் நிரப்பையான மற்றும் சுவையான கப்புகள் அழகாக விநியோகிக்க முடியும். இப்போ ஸ்ப்ரைட் சேர்க்க வேண்டிய நேரம் வந்துச்சு. அதை ஊற்றி விடலாம். அவர்களுக்கு காக்டெயில் ஆய்வு கொண்டிருந்தனர். ஒரு முடிவு தெரிவித்தேன். எப்படி அது போல நனைந்தும் இனிமையும். ஏழை ரெபெக்கா, நான் சரியாக இருக்கிறேன். நான் ஒரு ஸ்ப்ரைட் மாற்றங்களை எடுத்தேன். அதுவே இல்லை. கறி அடித்த கிரீம் இல்லாமல் என்ன மாதிரியான காக்டெயில்? சிறிது பிற்காண்டி காய்க்காது. டாடா, என் தோற்கை பொருளையும் தயார். ஆம், நீ அழகாக இருக்கிறாய். ஆனால் உங்கள் காக்டெயில்கள் மிகுந்த ஆரோக்கியமானவை அல்ல. மார்கோவுக்கு வைட்டமின்கள் தேவை. அதனால் காக்டெயில் மிகவும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும். வைட்டமின்கள் பெரும்பாலும் காய்கறிகளில் உள்ளன. அதனால் ஏன் கேளிக்காக காய்கறி காக்டெயில் செய்யக்கூடாது? மிக பொருத்தமானது. ஆஹா, நன்றாக மணக்கிறது. மார்கோ நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவாள் என்பதில் எனக்கு உறுதி. அதை வேறு
நான் என் காக்டெயிலை ஸ்ட்ராபெர்ரி சிறப்புடன் தயாரிக்க தொடங்குவேன். அதை ஒரு கண்ணாடி கிளாஸில் ஊற்றுவேன். அதனால் அது உடனே மேலும் அழகாக மாறும். பின்னர் ஸ்ப்ரைட் ஆட்டத்திற்கு வரும். அதனை நான் பச்சை சிறப்பின் உதவியுடன் கொஞ்சம் மேம்படுத்துவேன். கொஞ்சமா விசிறியால் அடிக்கும் பால் அடிக்கட்டி வேணும். ஒரு நாள் நான் தீர்வேன். இது மிகவும் பயங்கரமாக இருக்கிறது. ஏய், இது இன்னும் என் கிரீம் தானே? அவங்க சிரிக்கிறாங்க. இறுதியாக நான் இல்லைக்கு கிரீமை சேர்ப்பேன் மற்றும் என் மாமர்லேட் கண்ணால் அலங்கரிக்க கூடாது. என் கருத்தில் அது கலக்கலாக ஏற்பட்டுள்ளது. மார்கோட், எந்த காக்டெயில் வெற்றியாளர் என்று தீர்மானி. புதன் என்றால் எப்போதும் மிகவும் தனித்துவமானதுதான். சரி, பார்ப்போம். உங்களிடம் மிகவும் ருசியான காக்டெயில் இருக்கின்றது. மாமலேடு கழுதை கல்யாணத்தில் கண்ணு மாதிரி. ஓ பாட்டி, நீ மீண்டும் எல்லா காய்கறிகளையும் கலந்து விட்டாயா? அதை நான் மொத்தத்தில் சகிக்க மாட்டேன் என்று தெரிந்ததில்லையா? அதூரானது. அருவருக்காமீஸ். மற்றும் என் சகோதரி மீண்டும் சுவாரஸ்யமான ஏதோ ஒன்றை கண்டறிந்திருக்கிறார். அதன் சுவையை பார்த்து பார்க்கலாம். ரெபெக்கா முடிந்து விட்டார். கவலைப்படாதே, எப்போதோ ஒரு நாள் உனக்கு அதிர்ஷ்டம் கிட்டும். இந்த முறை ருசியான பாஸ்தா எனக்கு ஆச்சரியப்படுத்து. சரி, எனக்கு 2 எஸ்டிமேஷன் சொல்ல. எப்படி தோன்றுகிறது? அம்மா, பாஸ்டானா? ஆமா, சரி, இது சுலபம். எனது பேத்திக்கு ஸ்பாகெட்டி சமைப்பதில் எளிது எதுவும் இல்லை. கொதிகாரம் சூடாக இருக்கு. இப்போ வீட்டில் ஒருபோதும் சோதித்து பார்க்காதீர்கள், ஏனெனில் அது சூட்டை உணராது. இருந்தாலும் அதற்கு இது இன்னும் உகந்ததாக இல்லை. கிரீமி ஸ்பெகட்டி சலிப்பு தருகிறது. நான் ஏன் அதை போட்டு கொடுக்க கூடாது? என்னிடமா இருக்கிறது. அம்மா, இப்போது அனைவரும் மாவு உண்டு. கத்தாதே பாட்டி, நான் அவ்வாறு எண்ணவில்லை. மாவை பள்ளம் செய்ய வேண்டும். இதற்கு நீங்கள் கச்சா முட்டைகளை சேர்க்க வேண்டும். பிறகு அதை நன்றாக உருட்டவும். அடித்தளம் தயார். இப்போது மாவை வண்ணமயமாக்க நேரம் வந்துவிட்டது. ஆகவே ஸ்பெகட்டி பிரகாசமாக மெருகூட்டப்படும். அடுத்ததாக நீங்கள் ஒரு சிறப்பு இயந்திரத்தில் வெட்கப்பட வேண்டும். பின்னர் அதை சுவைப்பட்டி துண்டுகளாக வெட்ட வேண்டும். எனவே என் வண்ண பாஸ்தா விரைவில் தயாராக இருக்கும். மேலும் கடையில் வாங்கிய ஸ்பாகெட்டி கூட இந்த சூப்பின் காரணமாக மொழித்துவிடும். ஒன்றும் சொல்ல முடியவில்லை. இப்போ நானா கூட கதவை திறக்க மாட்டாரு. எப்படியோ எப்படியோ ஒரு பயங்கரத்தை போல. என்னால் உண்மையில் இப்படிப்பட்ட காட்சிகளை விரும்புகிறேன். நாப்கினுக்கு நன்றி. உடனடியாக பாஸ்டா சமைக்க தொடர முடியும். சேர்க்க மிகவும் குறைவாகவே உள்ளது. ஸ்பெகெட்டி மீது வரும். ருசியானது, ஆனால் கொஞ்சம் சலிப்பு தாங்க முடியல. ஸ்பாகெட்டி எப்படி சுவாரஸ்யமாக்குவது என்று உங்களுக்கு தெரிகிறதா? அவற்றை கருப்பாக நிறமிட வேண்டும். பாட்டி எனக்கு ஒரு சுவாரஸ்யமான யோசனையை தந்தார். என்னுடைய பங்கு மீது கேட்சப் மற்றும் கண் வைத்து பயமுறுத்த நமக்கு என்ன தடை? எனக்கு இந்த யோசனை பிடித்ததால் இது மிகவும் பயமுறுத்துகிறது. இன்னொரு விஷயம், என் வண்ண பாஸ்தா. மார்கோ நகர்ந்து இதை அவள் பாராட்டுவாள் என நம்புகிறேன். புதன்கிழமை நான் அதிர்ச்சியாக வெறிய விடுகிறாயா? உணவு மீண்டும் மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது. ஆனால் இது பாஸ்தா அல்ல பாட்டி. ஆனால் நீ கிளாசிக் ஸ்பாகெட்டி கேட்சப்பட செய்கிற. அது மிகவும் ருசியானது. ரெபெக்கா என்ன யோசித்திருக்கிறார் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். இதனால் அவள் அழகாக மட்டுமல்லாமல் சுவையாகவும் இருக்க முடியும். அற்புதம். ஓஹோ, நான் முயன்றேன். உங்களுக்கே சிறப்பாக. நான் அதிர்ஷ்டசாலி. ஒரு நாள் நான் KHMT மறந்துவிட்டேன். நான் உங்கள் ஃப்ரோக்காக மட்டும் ஒரு முடி பிடி கொண்டு வந்தேன். உங்களுக்கு அது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் இப்படிப்பட்ட விஷயங்களை அணியவில்லை. இந்த முறை கூட எனக்காக சீசர் சாலட் தயாரிக்கவும் நான் சமையல் செய்யலாம். சாலட்ஸ் நான் முயற்சிக்கின்றேன். சீசருக்கு முக்கியமாக முடிவு செய்யாததுதான் காபேஜ், கொஞ்சம் கோழி மற்றும் பருத்த கோதுமை கேரக்டர்கள். அவை எனக்கு மிகவும் வலுவானவை, ஏனெனில் அவை மிகவும் கடினமாக உள்ளன. மேலும் அரைத்த சீஸ். மார்கோ அதை மிகவும் விரும்புவாள் என எனக்கு தெரியும். நான் மார்க்ஸுக்கு வசந்த கால பரிசு செய்ய போகிறேன். இது சீசர் ஆகாது, ஆனால் நீண்ட தண்டுகளின் மீது உருவாகிய என்னுடைய உண்ணக்கூடிய மலர்களை அவள் விரும்புவாள் என நினைக்கிறேன். எனக்கு தெரியாது. அது என்ன ஒரு சூப்பர் சகாப்தம். அப்படியே இல்லை. இதோ என் யோசனை. இது ரொம்ப அருமையாக இருக்கும்.
பச்சை மிளகாய் உள்ளேவே ஒரு சாலட் செய்வேன். எல்லா பொருட்களையும் அங்கே வண்ணமிடுவேன். வெண்கீரையை கொண்டு ஒரு நாக்கை வைப்பதாய் நிச்சயமாகுங்கள். மற்றும் ஆலிவ் பயன்படுத்தி கண்களை செய்வேன். என்ன ஒரு அழகான தவளை கிடைக்கிறது என பாருங்கள். இம்முறை நீங்க என்ன தயாரித்திருக்கின்றீர்கள் என்று பார்ப்போம். ரெபெக்கா, நீங்க உண்மையில் அருமையான ஏதோ ஒன்றை உருவாக்கி இருக்கிறீர்கள். ஆனால் அது மிகவும் சாதாரண காய்கறிகள் போன்றவே ருசிக்கிறது. உங்க பாட்டி சுவையான சீசர் சமைக்க தெரிந்தவர். இன்றும் அதற்கு விதிவிலக்கு இல்லை. அது மிகவும் சுவையானதாக உள்ளது. புதன்கிழமை நாம் சாம் போன்றவை இவை மட்டும்தானா? பாட்டி, உங்களின் வெற்றிக்கு வாழ்த்துகள். நன்றி டேரி. ஆஹா, இறுதியாக மிகவும் தீர்க்கமாக காத்து கொண்டிருந்தேன். நீங்கள் பணத்துடன் ஒரு சூட்கேஸ் பெற முடியும், ஆனால் நீங்கள் எனக்காக துபாய் சாக்லேட்டை சமைத்தால் எவருக்கும் இதற்கான பட்ஜெட் வேறுபடும். ஆலெக்ஸ் $1 மொத்தத்தில் சாக்லேட்டை சமைப்பார். இங்கு அதிக பொருட்கள் கிடையாது, உங்களுக்கு தெரியுமே. Transmax Zaira America Dallas, Kursu Dansil, Zaidas, the Russian that keep its Schwarzes in outfit. So let's start with that, but it ties into it. அது ஒரு விந்தையான யோசனை. நாம் சாக்லேட்டை எடுத்துக்கொள்கிறோம். அப்படியே இப்போது அதை அச்சில் வைத்து விடுகிறோம். சாக்லேட் கட்டிகளை பரப்பவும். இப்போது அதை ஹேர் ட்ரையரில் உருக விடுகிறோம். இதோ இது. நன்று. எனக்கு தேவைப்பட்ட ஒன்றிதான். அப்படியா அலெக்ஸ், அதை எடுத்துக்கோ. சரி, இது எனக்கும் பயனுள்ளதாக இருக்கலாம். எனக்கு எனது சிகப்பு சாக்லேட்டை உருக செய்கிறேன். வாவ், அது அவ்வளவு விரைவாக இருந்தது. Rangers reward chocolate is for the king is. Word and sure of Leishla is Sudat Shawisi and Slay the philosopher. நம்ம இப்போ தூண்ல இருந்து சாக்லேட் நிரப்புறோம். விஷமே பதிலுக்கும் வெண்டுலா இருக்கலாம். இந்த ஸ்மார்ட்ஸ் அதை ஒழிஞ்சு விடார். ஹண்ட்ஸ் பயன்படுத்தலாம். எந்திரவர் நீத நிச்சவை எடுத்து அச்சு அடிகள் ஊத்துங்கள். ஒரே மட்டமான படலம். இப்போது நான் அனைத்தையும் உறைய வேண்டும். நான் ஜானிடமிருந்து ஸ்ப்ரேட் ஹாரிக்கலாம். நீ என்ன பண்ற அலெக்ஸ்? இது நியாயமில்லை. இது துபாய் சாக்லேட் ஒரு ஸ்டெமிஸ் பீஸ்ட் எடுத்துக்கொள்கிறோம். அதில் பிஸ்தா சுவையான கடைசி மாவு இருக்கின்றன. ஆஹா, இது மிகவும் ருசியானதுதான். அப்போது வீக்கெண்ட் மாவை சாக்லேட்டை ஊற்றுன்றோம். அழகாகவே உள்ளது. நான் நிறைவு செய்ய பிங்க் நுடெல்லா பயன்படுத்துகிறேன். அதை விட அதிகம் அது போதும். இப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு கொடி சாக்லேட்டை ஊற்றுகிறோம். ஓ, எனக்கு வேறு ஒரு யோசனை உண்டு. நான் கந்தலா மிட்டாய் செய்யலாம். அதற்காக என்னிடம் ஒரு இயந்திரம் இருக்கிறது மற்றும் சர்க்கரை இருக்கிறது. நாம் சர்க்கரை உள்ளே ஊற்ற வேண்டும். தற்போது கந்தலா மிட்டாயை ஒரு குச்சியில் சுழற்றுகிறோம். சாப்பிடிய பாயசி போயிட்டோம் அப்படின்னு யாரும் எனக்கு சொல்லல. நான் பருத்தி மிட்டாய் செய்தேன். சாக்லேட்டின் உள்ள மாத்தி கொண்டேன். ஆமாம், சுவையா இருக்குது. அப்படியே வச்சு திரும்பி சாக்லேட்டை மேலே ஊத்துறோம். பெரியது. நான் தங்கத்தை தேவைப்படும். நான் இதை சோலையில் உரைக்க விரைச்சி அரைக்கி உதவி கொண்டு பட்டாசு போடுவேன். ஆஹா, வரீங்க, பொன் தூள் வருது. இந்த சாக்லேட் முழுவதும் தெளிக்கவும். காடிக்கு வந்துட்டாய். சாக்லேட்டை சுவைச்சு பார்க்கவும். ஆமா, நீங்கள் அதை ரொம்ப வேகமாக செய்துள்ளீர்கள். மேக்ஸ் உடன் தொடங்குவதேன். எப்படி தூண்டுவது? சரி, நான் அதை உடைத்துக் கொள்கிறேன். சரி, நுடெல்லா நிரப்பு. இது ஒரு சிறந்த யோசனை. அற்புதமாக உருவமானது. மேக்ஸ், நீ வேலை செய்தாய். உன் சக ஊழியர்கள் என்ன செய்தார்கள்? நான் சுவையான சாக்லேட்டும் பெற்றேன். சவைந்து பாருங்கள். நிச்சயமாக. பிஸ்தா நிரப்புதல் பாரம்பரிய துபாய் சாக்லேட். அலெக்ஸ் $1 என்ன பண்ணாரு? ஓ, அதில் பருதி கட்டி இருக்கிறது. ருசிகரமாக உள்ளது. அலெக்ஸ், நீ நன்றாக செய்தாய். உங்க பரிசை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆஹா, என் கண்களுக்கு நம்பிக்கை இல்லை. நண்பர்களே, நான் வென்றேன். உங்களுக்கு மகிழ்ச்சி இல்லை? நான் இதை பகிர்ந்து கொள்ள மாட்டேன். ஜேன் $1 சமைக்கிறார். மேக்ஸ் $100 சமைப்பார். இங்கு சேர்த்தப்படும் பொருட்கள் ஏற்கனவே சிறப்பாக உள்ளன. மாலமான்
அலெக்ஸ் இப்போது $1000 சமைக்கிறார். அற்புதம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன என்பதை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். மேலும் அது இருக்கும். ஒரு மில்க் ஷேக். நான் காத்து கொண்டிருப்பேன். என்னிடம் ஒரு உண்பழம் இருக்கும். சரி, அத ஒரு போன கரண்டியால் மசிக்கலாம். ஆஹா, அப்படியே இது வேலை செய்கிறதுன்னு நினைக்கிறேன். ஒரு கோப்பையில் ஊற்றி விடுவோம். அது ப்ரோம் ருசிக்குமாறு மாறலையே. சரி. எங்களுடைய காக்டெயில் ரூம் மலிவு. முழுமையில் ருசிக்கூடிய காக்டெயில் எப்படி செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு காட்டுகின்றேன். ஸ்ட்ராபெரிகளை பிளெண்டரில் பாலை சேர்த்து ஊத்து. இப்போது அதை ஆன் செய்து எல்லாவற்றையும் சேர்த்து கலக்கவும். மிக சிறப்பு. பல்வேறு கனி கலவை கொண்டு நான் கலவை செய்ய விரும்புகிறேன். அதில் ஸ்ட்ராபெரி, திராட்சை மற்றும் நீலக்கொடை இருக்கும். நாம் எல்லாவற்றையும் கிரீம் கொண்டு அலங்கரித்து மேலே வண்ணமிகு தூவல் ஒரு சிறிது பொறுக்க வேண்டும். The cocktail should be certain prepared sugars conduct. That seal after dragon put of free. உங்களிடம் நிச்சயமாக அது இல்லை. ஆஹா, மிகவும் குளிர்ச்சி. அவனுக்கு 3 காக்டெயில்கள் உள்ளன. சரி, இது அவனது வெற்றியின் வாய்ப்புகளை அதிகரிக்கிறது. எனக்கு தொடர்ந்து கழிப்பறை திரைமறைக்காக காக்டெயில் குழாயைப் போல கழுவும் திரையாக செய்கிறேன். ஏன் இது ரசியம் போல் இருக்கின்றது? இன்றைய எங்க ஐஸ்கிரீம் தேவைப்படும். ஜனமேற்றது உண்மை சுவையேன் கிளாஸ் ஒன்றுக்கு மாத்திக்கொள்ளுங்க. பச்சா ஐஸ்கிரீமை ஊறுக்க முகப்பரை பயன்படுத்தி சூடுபடுத்துங்க. இது எனது காக்டெயில் இருக்கு. இப்போது மேல் கிரீம் மற்றும் பல நல்லவற்றுடன் அலங்கரிக்கவும். பிஸ்கட், சாக்லேட், நிறைய காம்பளி அலங்காரங்களை செய்ய விரும்புகிறேன். 5 வினாடிகள். அழகாகத்தான் வந்திருக்கிறது இல்லையா? குளிராக. சேஃப் வர்றார். நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? கொஞ்சம் பெருமைப்பட்டு சொல்லுங்க. மேக்ஸ்க்கு 3 காக்டெயில்ஸ் இருக்கு. முதல்வதை முயற்சிக்கலாம். ரொம்ப ருசி. இரண்டாவது ஒன்று அருமை. மூன்றாவது கெட்ட வார்த்தை இல்லை. மேக்ஸ், நீங்க நல்லாக பண்ணீங்க. நன்றி சேஃப். ஜெயினின் ஹோட்டலின் ஃப்ரிட்ஜ். நீ என்ன பண்ணா ஆஃப் காகிதோ? ஐயோ, நான் இதை பொறுக்கவே விரும்பல. ஜெயின், நீங்கள் செய்ய வேண்டும். இது உண்மையில் ருசியாக உள்ளது. சரி, நீ இன்சிஸ்ட் வைக்கிறாய் என்றால். ஓ செஃப், அது என்ன? நீ என்ன பண்ணிருக்கோ அப்படின்னு பார்க்கலாம் அலெக்ஸ். மேல் பகுதியில குக்கீஸும் மற்ற சில சாக்லேட் விஷயங்களும் இருக்கின்றன. அற்புதம். அந்த டியூனை பாருங்கள். காக்டெயில் அற்புதமாக இருக்கிறது. நல்லாகவே செய்துவிட்டார். நீங்கள் சீரியஸா? ஆம், நான் 2வது வெற்றி. நண்பர்களே, என்னை பற்றி கொள்ள வேண்டாம். என்ன? இல்லை, எனக்கு $1 மதிப்புள்ள பொருட்கள் இருக்கிறதா? இது சாமானியமானது இல்லை. இப்போது நான் 100 இருக்கிறேன். மோசமானது இல்லை. எனக்கு தேவையான அனைத்தும் இங்கே உள்ளது. என்னிடம் $1000 இருக்கிறது. வாவ், இத்தனை விதமான உணவுகளை இதுவரை பார்த்ததில்லை. ஓ, வேறொரு பணியை உருவாக்கி இருக்கணும். ஆனால் நான் மறந்து போனேன். எங்கே இருக்கின்றது? முட்டை இல்லை. முட்டை எங்கே? சரி, இதுவே தான். ஒரே ஒண்ணுதான். ஆமா, சரி, அதை உடைக்கும். இது ரொம்ப அருவருப்பா இருக்குது. அதில் சிப்பி கொஞ்சம் உள்ளது. ஆனால் சரி, அடுப்பை அதிகபட்சத்திற்கு போட்டுவிடு. போருங்கள், நான் அடியோசையில உடைத்து விட்டேன். முடியாது, வானலியில் தீ உள்ளது. ஓ, அதை எப்படி அணைக்குவது? ஓ இல்லை, இப்போது எல்லாம் எரிந்துவிட போகிறது. நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ, நான் அதை உடனே அணைக்க வேண்டும். சரி, $400 ஸ்கிராம்பிள்டு முட்டை செய்ய தொடங்குவேன். இதில் ஏதாவது சிக்கலாகவில்லை. 2 முட்டைகளை வானலியில் உடைப்போம். சாசேஜையும் வேகனையும் பரப்பி அதை பொரிப்போம். நான் முட்டையின் வெள்ளையை மஞ்சளில் இருந்து பிரிக்க முடிவு செய்தேன். இப்பொழுது சிவப்பு நிறத்தை சேர்க்கவும். நாங்கள் அதை ஒரு உருளாக்கி உருட்டுகிறோம். அத பிளேட்ல வைக்கலாமா? அதுக்கு மஸ்டார்டையை அலங்கரிக்கவும். நாங்கள் தயாராக உள்ளோம். என்னால் இன்னும் மூளறுகின்றது சமையல்காரர். ஆனால் நான் தயாராக இருக்கிறேன். சரி, இதை முயற்சிப்போம். ஆனால் இதை சாப்பிட முடியாது. இது எரிந்து விட்டது.
என்ன இருக்கிறது அங்கே? இஃப் அது வெறுக்கத்தக்கது. எரிந்த முட்டைகோஸை தள்ளுங்கள். ஜேன், நீ என்ன செய்தாய்? சரி, இது அழகாக இருக்கிறது. இதை முயற்சிப்போம். பிரெட் சுவையானது. பெண் சில சிறு தக்காளி சேர்க்கலாம். இல்லைங்க? அன்றி செப், நான் முயற்சி செய்தேன். சரி, நீ என்ன வைத்திருக்கிறாய் என்பதை பார்ப்போம். எனக்கு ஆங்கில சமையல் அதிகம் பிடிக்கும். ஆம், அருமையாக தெரிகிறது. நல்லாவே ஒன்ன சென்று ஜேன் வென்று விட்டார். எவ்வளவு எதிர்பாராததா இருக்கிறது. Right, Zarin Verdi was just right. Alex, what about it? $1 million for the Red League. வா, அருமை. அவர் திரும்பி வந்தாரா? ஆனால் எப்படி? நீங்கள் எப்போதும் என்னை பண்பு மாறி பார்ப்பது ஏன்? ஓ நான் ஓட வேண்டும் என நினைக்கிறேன். பத்தவை இருந்து கொள்ளுங்கள், நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். நிறுத்து. அலெக்ஸ் சில டாலர்களை களைந்து விட்டார். நான் அதை என்னிடம் எடுத்துக்கொள்கிறேன். அதை வெளியே தள்ளி விடுவோம். பாட்டி, என்னை பேயாதாது. ஏய், நான் முடிச்சிட்டேன். நான் கோக் பானை சுவை கொண்ட ஜெல்லியில இருக்கிறேன். நீ செய்யவா? இது ரொம்ப எளிது. சமையல் ஆரம்பிக்கலாம். எனக்கு ஒரு கோக் வேணும். முதலில் அதை நீக்கிடுங்க. ஓ, இது ரொம்ப நண்டு. அருமை. சூடாக இருக்கிறதா? ஓப்ஸ், மன்னிச்சு சொல்லுங்க நண்பர்களே. இது வருதுடா. இல்ல மைக். ஓ, மன்னிச்சு. ஓப்ஸ், நான் கொஞ்சம் அதிகமாக செஞ்சிட்டேன். இப்போ நஸ்கண்டீஸ் பாட்டிலில் வைக்கணும். சந்திக்கிறேன். மற்றும் இவை அனைத்தும் இன்னும் கொஞ்சம் இனிப்பு சோள சர்க்கரையை தேவைப்படுகிறது. எமிலி அதை மாட்டும் விரும்பினாள் போல. அவள் நிச்சயம் இதை பிடிக்கும். எனக்கு அது தேவையில்லை. அசுத்தம். ஆப்ஸ், மன்னிக்கவும். பாட்டிலை மூடுகிறேன் மற்றும் எல்லாவற்றையும் கலந்து விடுகிறேன். நல்லாக கலந்து விடுகிறேன். அவன் என்னை பிடித்தான். நல்லா மாறிட்டது. பமேலா அதை விரும்புவா. இல்ல, நான் பாட்டிலில் போறேன். வாங்க, நான் விழுந்துட்டேன். ஆனால் நல்லா இருக்கேன். நன்றி. ஹோலி மோலி, எவ்வளவு குளிர்! ஓ, இந்த ஜோலி வித்தியாசமாக தோன்றுகிறது. நான் என்ன உருவாக்க முடியும்? தேன் கொண்டு ஜெல்லி செய்ய வேண்டும். ஆனால் என்னிடம் இல்லை. என் தேனீக்கள் நிறைய தேன் தயாரித்தன என்று எனக்கு தெரியும். அவை சில கொடுக்க குறிப்பிடவில்லை. அப்படியே தேனி வீடு இருக்கிறது. வணக்கம் என் காதுகளே. ஓ, என் தலையின் மேல் பறக்கும் நிறுத்துங்கள். உங்களிடமிருந்து கொஞ்சம் தேன் எடுக்க வந்திருக்கிறேன். பண்ணலாமா? அருமை. எனக்கு நல்லா போதும். நானும் வந்து விட்டேன். இன்னொரு எலும்புபன் மதுமழனுடன். ஓ இல்லை, இங்கு மிகவும் தேனீக்கள். பாட்டி, நான் இதோட ஒரு சாட்டியால் சில தேனை எடுத்துக்கொண்டு வரப்போகிறேன். மிக அருமையாக உள்ளது. நேராக சிறப்பாக. அவ்வளவு ஆசையா யார் கத்துறது? என்ன நடக்குது? சாப்பிடலாம். நான் அமைதியை உடன் கொண்டு வந்தேன் நண்பா. அது பரவாயில்லை. இப்போது அமைதியும் உள்ளது. நான் ஏற்கனவே தேனுடன் பாட்டிலை நிரப்பிவிட்டேன். நாம் அதை மூடி எல்லாவற்றையும் பனி அறைக்கு அனுப்பலாம். அதை இப்போது விடு. நிச்சயமாக எனக்கு ஓரளவு சிறந்த யோசனை உள்ளது. நான் கோக் எடுத்து அதிலிருந்தே ஜெல்லி செய்வேன். போல்கா சேர்த்தல். எப்படி? கோலா, சில மர்மலேடுகள் மற்றும் சில கட் அங்கம். இது சுவையுடன் அழகாகவும் இருக்கும். விஸ்பரிங்க. இப்போது நாம் எல்லாவற்றையும் கலக்க வேண்டும். கலக்கிக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் ஒரு காலியான கோகா கோலா பாட்டிலில் ஊற்றுகிறோம். ஆஹா, எவ்வளவு அழகான பொன்ஜெல்லி. பிளவுல நீக்குவது அதுவும் சூப்பர். இல்ல மைக், இது கொடுமை. இப்போ இது எல்லாம் குளிர வைக்க வேண்டியிருக்கிறது. சில திரவ நைட்ரஜன். இது எல்லாவற்றையும் மிக வேகமாக உறையச் செய்கிறது. இதை காண்க. இது அழகானது.
சமையல்காரரே, நான் என் தேனி பாகு பரிமாற்றத்தை மறந்தே விட்டேன். மேலானதா? இது அழகாக இருக்கிறது. நீங்கள் அதை முயற்சி செய்யலாம். சிறப்பு. நான் இப்போதே இந்த ஜெலியை முயற்சிக்க போகிறேன். மிகவும் பார்ப்பதற்கு ரசிப்பாக இருக்கிறது மற்றும் இது ஒரு பியர் பாட்டிலில் அருமை. இதோ ஒன்று மந்திரமுள் நிறைந்துள்ளது போல. கடவுள், அது நிஜமா தங்கம்? அதை எனக்கு முயற்சி செய்ய வேண்டும். வாவ், அது கோகா கோலா மாதிரி சுவைக்கிறது. அதுதான் எனக்கு வேண்டும். வாவ், சூப்பர். இது நட்ஸ் இனிப்பு ஜெல்லி. இது மிகவும் சுவையாக இருக்கும். இது அமேசிங் உணவு. என் நாக்கை விழுங்க போகிறேன். என்ன முதுகெலும்புடன் அருமை. ஓ பாட்டி, வழியை மறைக்காதே. இப்போது நான் திடீரென தோசைகளை விரும்புகிறேன். அந்த அழகான வரைபடத்தை பாருங்கள். அதை எனக்கு தயார் செய், தயவு செய்து. நான் காத்திருக்கிறேன். அது எளிது. நான் நிறமுள்ள மாவை வாசகத்தில் ஊற்றுகிறேன். பாண்டாவின் வடிவில் சிறிய பன்கேக்குகள் செய்ய வேண்டும். அவை வண்ணமயமான, சிறிய, அழகாக இருக்கும். பாட்டி, கவலைப்படாதே. நான் இங்கே அதை இருக்கிறேன். நீ எட்ட முடியாது. ஒரு யோசனை எனக்கு தோன்றியது. நான் மிக போன்ற பன்கேக்குகள் செய்வேன். எமிலியுடன் சேர்ந்து நாங்கள் கிலோ என்ற நாயை பகிர்ந்து கொள்கிறோம். நான் கிலோ என்ற நாயின் வடிவத்தில் ஒரு பன்கேக் வரையறுகிறேன். இது மிகவும் அழகாக இருக்கும். கருப்பு கல்லு கொண்டு விளிம்பை வரைந்து எல்லாவற்றையும் நிறம் கொண்டு நிரப்புவது. இது வேலை செய்கிறது. என் பேன் கேக் எமிலி பார்க்கும்போது அவர் அதிர்ச்சி அடைவார். சில விவரங்கள். வாவ், எல்லாவற்றையும் திருப்புவோம். இது முழுமையாக முடிவாகிவிட்டது. பாட்டி, என்ன? எனது காய்கறி தோட்டத்தில் இருந்து சீஸ், சில கேரட் மற்றும் சில நான் ஏற்கனவே இங்கே இருக்கிறேன். என்ன ஓ ஜீஸ், ஓதுடா தோட்டம். ஓ, அதுவும் அருமை. எல்லாவற்றையும் நான் கோதுமை தட்டு செய்ய போகிறேன். ஒரு சுரைக்காய். செகண்ட், இது மாவு மற்றும் இந்த முட்டைகள் சேர்க்கவும். இது பால். கண்டிப்பாக அதை பின்னர் அனைத்தையும் ஒரு விசிறி உதவியுடன் கலக்க வேண்டும். நாம்பலம் வந்து விட்டோம். அற்புதமான மாவு. அதை பொரியிலே வைக்கவும் மற்றும் அவற்றை போடவும். நான் இத படிச்சுக்குவேன் என்று நினைக்கல. உனக்கு என்ன ஆச்சு? நீ அழிச்சு பார்க்க விரும்புறியா? அருவருப்பு. எல்லாத்தையும் தட்டுல வைங்க. கொஞ்சம் புளிப்பு கிரீம். ரொம்ப சுவையா இருக்குது. மேலே கொஞ்சம் கிரீம்ஸ். என்ன நினைக்கிறீங்க? எமிலி குழந்தைக்கு எனக்கு வருத்தமா இருக்குது. அவதரிக்கும்படி பேரத்தில் இருந்து என் மினி டயாசைகளை எடுத்து பிளேட்டில் வைக்க வேண்டிய நேரம் இது. ஸ்ட்ராபெரி ஜாம் அதிசயமானது. அதை தட்டின் செவிகளில் ஊற்றுகிறேன். எமிலி, தெரிந்த வா, சமையல் கலைஞர். நாங்கள் தயார். ஓ, பான்கேக்குகள் தயார். ஏராளமாக பருகவும் அமுக்கமானதாகவும் இருக்கிறது. ஓ, அது என்ன? எவ்வளவு அருவருப்பாக உள்ளது. இங்கு என்ன இருக்கு? இவை சிறிய பன்கேக்கள். நல்ல நாடாக தெரிகிறது. ஒன்னு சாப்பிடுவோமா? சுவையாக உள்ளது. இங்கு இன்னும் என்ன இருக்கு? வாங்க போகலாம். வசந்த கால கேக் அற்புதமாக சுவையுடனானது. மைக், இது மிகவும் நல்லது. யாஹூ, நான் மீண்டும் வென்றேன். நன்றி தங்கை. இந்த முறை எனக்கு பர்கர் வேண்டும். என்னைக்காக நீ சமைப்பாயா? சரி, நன்று. காத்திருக்கிறேன். ஊஃபக், இந்த இறைச்சி அருவருப்பு. அதை தொட விரும்பவில்லை, ஆனால் தொட வேண்டும். எனவே நன்று. இப்போ ஒரு ஒழுகல் கம்பி. பாட்டி, வணக்கம். ஹலோ லூ. நான் மிகவும் நெருக்கமாக இருந்தேன், ஆனால் இது நன்றாக இல்லை. என்ன தெரியுமா? நான் எமிலிக்கு ஒரு இனிப்பு பர்கர் செய்வேன். எனக்கு நுடெல்லா மற்றும் ஒரு ஸ்பூன் தேவை. பன்னின் மீது நுடெல்லாவை பிரப்பி. நன்று.
சாப்பிட்டேன். உள்பகுதிக்காக நான் மார்ஷ்மெல்லோக்களை பயன்படுத்த போகிறேன். இன்னும் நேரம்? நானும் பர்கர் செய்வதற்கான நேரமா? என்ன? அப்படியா? அருமை. என்ன திமிரு? இப்போது நாம்கு கட்லெட் செய்கிறோம். வருகிறோம். எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. நேரம் வந்துட்டது. தூங்காத. நாம தான் இருசட்டி ரொட்டியை முடிக்கணும். மெலோசிங்க பழி வாங்கி பார்க்கிறேன். சில மார்மலேடு சேர்த்தால் போலா. என் கடவுளே, மை எமிலியை பொறுத்தவரை என்னை போன்றவரை வைத்திருப்பது நன்றாகவே உள்ளது. அவள் விரும்பும் எந்த உணவையும் சமைக்க செய்யும் ப்ரொஃபஷனல் குக் நான் தான். ஓ, இந்த பேகன் கொஞ்சம் கேட்சப், இயற்கையாகவே லெட்டூஸ் ஒரு இலை, மேல் ஒன்று கட்லெட், சீஸ், தக்காளி, வெங்காயம் மற்றும் பேகன். அரே, நான் இதை இன்னும் சில முறை மறுபடியும் கூறுவேன். இது நிச்சயம் அதிக ரசமாக சுவையாக இருக்கும். தயார். அப்பா, என்ன ஒரு பெரிய பர்கர்! சரி, என் பர்கரை கிளறி முடிக்க நேரம் வந்துடுச்சு. போலாம். கொஞ்சம் காய்கறி சேர்றேன். பிக்கிள்ஸ், ஒன்னாசீனே, தக்காளி, சில சாஸ்கள். அதை பண்ணால் மூடுவது. இப்போது பர்கர்களை ஒப்பிடலாம். ஓ, உன் பர்கர் இன்னும் உயரமாக இருக்கிறது. ஆனால் எனது பர்கர் சுவையாக இருக்கிறது. கவலைப்படாதே, எல்லாமே கட்டுக்குள் இருக்கிறது. எனக்கு அது வேண்டியதுதான். ஜெல்லி ஊறுக வைக்க முயற்சி செய். சாப்பிடு. வாவ், அது ஒரு பர்கர். இது மிக பெரியது. நான் இதை பருகுவது அவசியம். அது என் வாய்க்குள் பொருந்தவில்லை. ஆனால் இது உண்மையில் சுவையாக உள்ளது. அது எனக்கு பிடித்திருந்தது. இங்கு என்ன இருக்குது? ஒரு பெரிய பர்கர் கூட. ஏய், ஓப்ஸ், எல்லாம் வெளியில விழுந்துட்டது. அடுத்தது வசிஷ்டமாக உள்ளது. இதற்கு முன் இது போன்ற எதையும் சாப்பிட்டதில்லை. இது ஒரு இனிப்பு பர்கர். அருமை, எனக்கு இது பிடித்துள்ளது. மேலும் வெற்றியாளர் யார் என்றால் செஃப். ஆம், எமிலி. ஜெஃப் ஒரு அருமையான யோசனை கொண்டுள்ளார். ஸ்கிட்டில்ஸ் நீரூற்று எப்படி? பலமாக ஜெய்வோம். கெட்ட முகத்தை கூர்ந்து பாருங்கள். நான் அவங்களை மிகவும் சாம்பருக்கி அவசனத்து பூச்சை போல நிறமுடையது மற்றும் கட்டப்படும். நான் பெண்ண வேண்டியது இனிப்புகளை அற்புத சக்தியுள்ள பர்கருடன் உருக்குவது மட்டுமே. ஓய்லா இதை பிடித்திருக்கிறதா? வாவ்! பாட்டிக்கு இதை போன்ற ஒன்றை உடனடியாக தேவை. இதை புரட்சிக்குரிய கட்டவெட்டின் முதல் எண்ணெய் திருத்துகிறது எங்கே? ஓ, அது நன்று. ஓ, சமையல்காரர், உங்களை அங்கே பார்க்கவில்லை. மன்னிக்கவும். அந்த தொப்பி உங்களுக்கு தொடர்ந்து அமைகிறது. நன்றி பாட்டி. நான் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தேன். எனக்கு பொருந்த புது சாகோலேட் தயாரிக்க உகந்த நேரம். பேத்தி இங்கே பசியாக இருக்கிறாள். ஓ, துப்பாக்கி கிணற்றை சாக்லேட்டில் விட சிறந்ததாக இருக்குமா என நினைக்கிறேன். இல்லையா? இது சிறியவள் இன்னும் சுவைத்ததில்லை என்பது கண்டிப்பாக. ஆனால் அவள் சுவை நுகர்த்தலை விரும்புவாள் என்று எனக்கு தெரியும். இதை பாருங்கள், காரமான ஒன்று. அது அவளுக்கு பிடிக்கும் எனக்கு தெரியவில்லை. சரி, முயற்சி செய்வோம். என்ன, இது அதிகம் சூடாக உள்ளது. ஆம், எனக்கு ருசி பிடிக்கல. ஆனால் இது என் பந்தையை ஊற்றுவதற்கு உருக வைத்தது. சரி சரி, நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஓ, நீங்க பாத்தீங்களா? நான் ஆகரண்மையான சாக்லேட் டோனட்டை சாப்பிட சந்தர்ப்பம் கிடைத்தது. இது மிகவும் அழகானது. வாவ், இந்த பிங்க பாருங்கள். இது போய்விட்டதா? இது சாக்லேட் இல்லை, ஆனால் மிகவும் சுவை மிகுந்தது. எனக்கு மிகவும் பிடிச்சது. நான் செய்யும் குமிழ்களை பாருங்கள், மிகவும் வேடிக்கை. சரி, இது பாரம்பரியமானது. பால் சாக்லேட். அதுவும் ரொம்ப சுவையாக இருக்கு. நான் விரும்பியதுதான். வாய்ஸ், இந்த நிறங்களை பாருங்க.
ஓ, முயற்சித்து பார்ப்போம். அதுவும் அற்புதம். எனக்கு ஸ்கிட்டில்ஸ் பிடிச்சோம். எனக்கு இன்னும் வேண்டும். இந்த பாய்ச்சலை நான் என் வீழ்ச்சியாளரால நேரடியாக குடிக்க போறேன். வாவ், இது நம்ப முடியாத சுவையாக உள்ளது. வாவ், செஃப் வெற்றியாளர். மெர்சி புகு. ஆப்ஸ், என் ஹப்கேப் காயமடைந்தது. பாட்டி, இது மிகவும் அவமானமாக இருக்கிறது. இப்போது எனக்கு பிட்சா வேண்டும். மாமா மியா. ஓ, நான் புரிந்து கொள்கிறேன். சரி. ஓ, நீங்க வெப்பில் இரும்பு கொண்டு மாவை வறுக்கலாம். கேசப் சேர்த்துக் கொள்ளவும். அப்படியே. பின்பு மேலும் சாலாமி, மேலும் சீஸ். இது சுவையாக இருக்கும். ஆம், என்ன? சரி, நீ ஏன் ப்ரோக்கோலியை பீட்சாவில் அதிகமாக சேர்க்கவில்லை என்று நினைக்கிறேன். இது வெறும் சுவையானதாக அல்லாமல் ஆரோக்கியமாகவும் இருக்கும். என்ன அழகு பாட்டியின் பீட்சா எப்படி இருக்குது? நான் சீஸ மறந்துட்டேன். யோஃப்க் எப்படி என்று தெரியல. ஆகஸ்ட் ஃபீடு பண்ணப்படல. என்ன? எனக்கு ஒரு சிறந்த ஸ்வெட்டர் நான் எப்பவும் கண்காணிக்கிறேன். வர்றதில்லை. வணக்கம். நான் பனீர் சாப்பிடுங்கள். ஆஹா, சரியாக இருக்கிறது. யாரும் என்னுடைய சிறிய ரகசியத்தை பார்க்கவில்லை என்றாலும் சரி, இங்கே அடுப்பு உள்ளது. நமது பீட்சாவை உடனே சூடாக்க போகிறோம். காத்திரு. சரி, அற்புதமான பீட்சா செய்ய நான் இத்தாலியிலிருந்து நேரடியாக பெப்பரோனி ஆர்டர் செய்கிறேன். மீதமுள்ளது திறமையின் விஷயம். ஆமாயா, அது செய்கிறது. பாருங்கள். ஓ, ரபோஷா. இப்போ என் வாஃபில் கிட்டத்தட்ட பொழிஞ்சுட்டேன். அப்படி இல்ல, எனக்கு அது நினைவு சரியான நேரம் தட்டி வைக்க. ஓ, இது மிகவும் சூடாக உள்ளது. சரி, மேலே சில சாஸ் சேர்க்கலாம். மஸ்டர்ட் மற்றும் கேச்சப். எனக்கு அது இனி வேணாம். அருமை. சரி, இங்கே என் பீட்சா. ஓ இல்லை, அவர் உயிரோட உள்ளாரா? என் ருத்ரி ஏன் சமையல் கலைஞர்? சரி, பிள்ளை இல்லை. மம்மா மியா, என்ன ஒரு கெட்ட கனவு. அப்பா, உன் வேலை முடிஞ்சிட்டதா? எனக்கு ரொம்ப பசிக்குது. அருமையானது. இதோ உனக்காக செல்லமே. சரி, இங்க என்ன இருக்குது பாப்போம். ஓ, பல தேர்வுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த பீட்சா சாப்பிடப்பட்டதா அல்லது ஏதேனும் இருக்கிறதா? சமையலர், இது என்ன? அதை சாப்பிட விருப்பமில்லை. ஆனால் பாட்டியின் பீட்சா, சரி, அதை சாப்பிட விரும்புகிறேன். இல்லை, வேண்டாம். அதிலும் கோசு இருக்கிறதா என்று சொல்லுங்கள். நிராசைதான். நான் அதனை உண்டாலும் இல்லை. என் சகோதரியின் பிச்சா மிகவும் நறுமணம் வீசுகிறது. பாருங்கள், அதில் மிக அருமையான சீஸ். எனக்கு இது மிகவும் பிடிச்சிருக்கிறது. சகோதரி, நீ வென்று விட்டாய். உண்மையாவா? நன்றி. நீ சரியா எனக்கு பான்கேக் சிலவாவது? எனக்கு மிச்சமா இருக்கு. அது சவால் இங்கு தொடங்க வேண்டும். நானாவிடம் எப்போதும் மாவு இருக்கும். இந்த சுவையான மாவை தயாரிக்க நமக்கு 400 கிராம் மாவு, ஒரு முட்டை, சிறிது பால் தேவை. மாவாய் தர ஏஜிஏ மிக்ஸே நம்பர் ஐடிஐ ஐலே எங்க ரஸ்காய் வடுத்து ப்ரோ கேக் தொடங்கு. நான் தான் அவற்றை கரடி வடிவத்தில் செய்வேன். இதோ என் கரண்டி. இவற்றை பாருங்க, அவை ரொம்ப அழகா இருக்கின்றன. சில ஒலியில சாக்லேட் சேர்த்து மறுபுறமா திருப்புங்கள். அது தயார். அவை பரப்புரிதானே. எனது பேத்தி இந்த சுவையானவற்றை என் நிச்சயமாக காதலிப்பாள். மேலே சிறிது விஸ்வரூப கிரீம். மூக்கு கவசங்கள் மற்றும் பூஞ்சோறு. அப்பா, பாட்டி, நீங்கள் உண்மையிலேயே பேசுறீங்களா? இப்போது பான்கேக் மாவில் எதையும் வரையலாம். முழு பர்கரும் உருவாக்கலாம். நீங்கள் சவாலில் வெல்வதற்கு இன்னும் கற்பனை திறன் அதிகமாக வேண்டியதுதான். உனக்கு என்ன வேண்டும்? அற்புதம். ஓ கடவுளே. ஓ பேத்தி, வா, உனக்கு உதவுகிறேன்.
இது வாங்க. ஓ நன்றி பாட்டி. இப்போது நான் முகங்களையும் உருவாக்க போகிறேன். இந்த பான்கேக்குகளிலிருந்து ஒரு நகைச்சுவையான யூனிகார்னை உருவாக்க போகிறேன். மேலும் மிட்டாய் மற்றும் ஐஸ்கிரீம் சேர்க்க போகிறேன். மேலும் கிரீம் மற்றும் வண்ணமயமான தூள்களை வைத்து முடியை வரைவேன். ஓ அதை பார்க்க இத பாரு அக்கா. சே இது முழுவதும் சிறப்பா இருக்குது. நீங்க இத்தனை அன்றியாயம் செஞ்சீங்க. நான் யூனிகார்னுடன் தொடங்க விரும்புகிறேன். அது ரொம்ப அழகா தெரியுது. எனக்கு அது ருசிக்கவே பிடிக்கல. சரி அழகான சிறிய கரடியர்கள். நான் உறுதியா பாட்டி அவற்றை செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவை உண்மையில குளிர் சாதனமாகவும் சுவையாகவும் ரொம்ப காலா சாக்லேட் சூப்பரானவையா இருக்குண்ணா. நான் ரொம்ப உற்சாகமா உள்ளேன். எனக்கு முயற்சிக்க எஞ்சியது செஃப் ஹாம்பர்கர் மட்டுமே. இது மிகவும் நல்லா இருக்கு. அப்படியா? முடிவாகிவிட்டது. வெற்றி பெற்றவர் பாட்டி. தேமா. ஓ நன்றி என் கடவுளே, உங்களுக்கெல்லாம் நன்றி. எனக்கு சமையல் போட்டிகள் பார்க்க ரொம்ப பிடிக்கும். அவைகள் ரொம்ப நகைச்சுவையா உள்ளன. எனக்கு மேலும் தர்பூசணி வேண்டும். முடியாது, அது வேண்டாம். எனக்கு தர்பூசணி முடிந்து விட்டது. இல்ல எனக்கு வேண்டுமெல்லாம் சாப்பிட்டுட்டேன். ஓ நன்றி, மகிழ்ச்சி. நான் என்னுடைய சமைப்பு சவாலை கொள்ளலாம். போகலாம். எனக்கு தர்பூசணி வேண்டும். இதை விட்டு பகுப்பதற்கு என்ன செய்யலாம்? எனக்கு தர்பூசணி வேண்டும். அதை எனக்காக தயார் செய்யுங்கள். நீ என் சமையல் சவாலில் உள்ளாய். வாவ், இது முடிந்துவிட்டது பிரிட்டனி. நான் தொடங்க நினைக்கிறேன். முதலில் தர்பூசணியின் மேல் பகுதியை வெட்டி விடுங்கள். அது போல. ஆமாம், அதுதான். நாங்க தர்பூசணி சாகரை அடைந்தோம். இதை ஒரு இரசாயன கலவை மிக்கி கொண்டு அடிக்கணும். நான் சேஃப் போல இருக்கிறேன். மைலி, நீ கவனமாக இரு. மெலனை மூடி வைத்திருக்கிறாள். அவள் எனது பெருமதி மிக்க விடுமுறை தையலையை எடுத்துச் செல்கிறாள். இவை அனைத்தும் உங்களுடைய பிளண்டர்களே. ஓப்ஸ், மன்னிக்கவும் பாட்டி. ஆனாலும் நான் எங்க இருந்தேன்? வா, இது எனக்கு கண்டிப்பாக தேவை. முழு சாதனத்துடன் ஸ்கிட்டில்ஸ் போல் ஒன்றே. எல்லா சுவைகளும் பிரிக்கப்பட்டுள்ளது. நன்றாக இருக்கிறது. ஒவ்வொன்றையும் எனது தர்பூசணிக்காய் பயன்படுத்த விரும்புகிறேன். பார்க்கலாம். உங்களுக்கு தெரிந்தால் நான் ஸ்கிட்டில்ஸ் சேர்த்த ஜெல்லி தர்பூசணியை செய்ய போகிறேன். இருக்கும் பிரிட்னி ஸ்கிட்டில்ஸ் மற்றும் தர்பூசணிகளை விரும்பினால் ஏன் நான் அவற்றை கூட்டி செய்யக்கூடாது? எல்லா விதமான ஸ்கிட்டில்களையும் தர்பூசணிக்காயில் வச்சோம். தயார். இப்போது தர்பூசணிக்காய் சாறு ஜெல்லியாக மாறுவதற்காக ஜெல்லாடின் கலவை செய்ய வேண்டும். நான் ஏற்கனவே ஜெலட்டினை தயார் செய்து வெள்ளரிக்காய் உள்ளே ஊற்றிவிட்டேன். எப்படி குளிர்விப்பது? எனக்கு தேவையான அனைத்தும் என் பழந்தியா பையில் இருக்கின்றன. ஓ சரி, மைலிட இருந்து ஒரு மெந்தால்மெண்ட் வாங்கினா மைலி கவனிக்க மாட்டா இல்லையா? அவ கவனிக்க வாய்ப்பில்லைன்னு தோணுது. பூசணிக்காய் உள்ளே அருமையான மனம். வாவ், என்னை திடீரென குளிர்ச்சி அடிக்க வைத்தது. எனக்கு குளிர் ஏறுகிறது. ஷாவ் இன்னும் ஏதோ ஒண்ணு செய்ய நினைச்சிருக்கிறாரு. எனக்கும் கூட ஒரு யோசனை வந்தது. நான் தேன் ஜெல்லி செய்து அதை தர்பூசணியில ஊற்றுவேன். அது ருசியா இருக்கும். நான் ஹூலா ஹூபாவில இருந்து ஜெல்லி செய்ய விரும்புறேன். எனக்கு நிறைய உண்டு. இப்போது டாக்கியின் சூப்புகள் இங்கே உள்ளது. சூடு சீப்புகளா? ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. அந்த சீப்புகளை பாட்டிக்கு தர்றேன். பாட்டி, நீங்க சாப்பிட முயற்சிக்கிறீங்களா? சரி, சாப்பிடி பாப்போம். அது என்ன? ஓ, ஏன் எனக்கு நாக்கு எரிகிறது? ஓ, என் வாய் தீ பிடித்து கொண்டது. ஓ ஆம் பாட்டி, என் கால்நடை விஷயம். அது உருகிவிட்டது. என்னுடைய இனிப்புகளின் பக்க விளைவுகள் குறித்து எச்சரிக்க வேண்டாம் மயிலே. ஓ பாட்டி, நான் மன்னிக்கவும். நீ தாகையா தேவையா? இத உங்களுக்காக நான் உங்களை மன்னிக்கிறேன். சாக்லேட் கொடுக்க அக்ரேடியோ. இப்ப ஹூபு பூபுவோட பாட்டில்களை தாப்புரம் பட்டிக்குள் மாற்றுங்கள். இது சிறப்பாக இருக்கும். பாட்டி, நீங்க எதை கண்டுபிடித்தீர்கள்? நான் வெள்ளரிக்காய் மீது சாக்லேட் வைத்து தயாரிப்பேன். என் சமையல் முறையானது மிகவும் எளிதானது. இவ்வாறு என் பாட்டி எனக்கு செய்தார்கள். நீங்கள் வெள்ளரிக்காய்களை உடைய வேண்டும் மற்றும் இப்போது அவற்றை நிச்சயமாக நீங்கள் முயற்சிக்க வேண்டும். சரி, நாங்கள் அங்கே சாக்லேட் கிரீமை வைக்க வேண்டும். ஆனால் முதலில் சாக்லேட்டை உருக்க வேண்டும். சாக்லேட் சிவப்பாக இருக்கையில் நீர் அத்தனை சாக்லேட்டை நிரப்புவதற்கு தயார் செய்வீர்கள். கம்பளத்தில் உருகிய சாக்லேட். இப்போது ஒவ்வொன்றையும் கலந்து சாக்லேட் கிரீம் ருசியாக இருந்தால் தர்பூசணியில் சாக்லேட் கிரீமை நிரப்பவும். ஓ, பிரிட்னிக்கு என்ன ஒரு சுவையான உணவு. முயற்சி செய்.
வாவ், பல சுவையான விஷயங்கள் இருக்கின்றன. நான் எங்கே தொடங்க வேண்டும்? என் கண்ணே தவறுகிறது. ஆமாம், நான் இந்த தர்பூசணியை முதலிலே தொடங்குவேன். இது என்ன? சாக்லேட் கிரீம். ஓ, இது அருமை. எனக்கு இது பிடிக்கும். நான் இதுவரை இதை முயற்சிக்கவில்லை. இன்னும் என்ன இருக்கின்றது? ஹோம், பார்ப்போம். ஹா, சரி, தர்பூசணி ஜெல்லி. அதுக்குள்ள நிறைய ஸ்கிட்டில்ஸ் உள்ளது. இது மிக நன்றாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடிக்கும். இதை முயற்சி செய்யலாம். எனக்கு தோல் பிடிக்காது. ஜெல்லி மார்க்கு சென்று சேர வேண்டும். அது என் ரசனையான மிட்டாய்களுடன் மிகவும் சுவையானது. என் தங்கை என்ன சமைத்திருக்கிறாள் என்று பார்க்கலாம். ஒரு ஆச்சரியம். சில தடவை பபிள்கம் ஜெல்லியுடன் உறவாய். மிகவும் சுவையாக இருக்கிறது. ஆச்சரியமாக இருக்கிறது. நான் அந்த உள்ளீட்டிலிருந்து ஒரு பபுள் விட முடியும். ஓ, இது மிகுந்த குளுகாக உள்ளது. ஓ ஆமா, இது முடிவு செய்யப்பட்டது. மைலி வெற்றி பெற்றுள்ளார். நீர் உண்மையிலேயே சொல்றீங்களா? ஆனால் நான் மிகுந்த முயற்சி செய்தேன். நான் ரெசிபியை பகிரலாம். இது மிகவும் சுவையாக உள்ளது. இப்போ எனக்கு பாஸ்தா வேண்டியது. நான் ரொம்ப பசிக்கிறேன். இனி நான் தர்பூசணி சாப்பிட முடியாது. இருக்குல்ல குட்டீஸ், எல்லாத்தையும் தயார் செய்றோம். நான் ஒரு சிறப்பு நிறம் பயன்படுத்த போறேன். இவை கனெல்லோனி. அவற்றை பெரியதாயும் சுவையாகவும் இருக்கும். அனைத்து கனெல்லோனிகளையும் மோட் கோலாய் வடிவத்தில் வையுங்க. இப்போது ஒவ்வொன்றிலும் ஒரு துண்டு சீஸை கொடுக்கின்றோம். மேலும் இதை இன்னும் சுவையாக செய்ய மேலே தக்காளி பேஸ்ட் பூசிவிட வேண்டும். உடன் பார்த்து கொள்ள முடியுமானால் இப்பவே ரொம்ப அழகா இருக்கு. ஆனால் எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு மேலும் சீஸ் வேணும். சீஸ் மேலே அரைக்க விரும்புறேன். பாட்டிகளுக்கும் அவங்க சொந்த முறைகள் இருக்கும். உங்களுக்கு தெரியுமா, என் மன நம்பிக்கையை நீ நினைக்கிறாயா? சீஸ உடைக்கிறியா? திராட்சைக்கு மேல் நல்ல இடம். இப்போது நான் கண்டிப்பாக கூடாய் பட்டையை ஓவனில் காய்ச்சுங்கள். சரி, பாட்டி ஏற்கனவே எல்லாவற்றையும் தயாரித்து விட்டாரா? இல்லையெனில் சாப்பாடு தயாராகும் போது அனுபவமற்றவர்கள் இருப்பது உடனே தெளிவாகும். நிச்சயமாக நான் ஒரு தொழில் பழகுனராக பேஸ்டாவை நானே தயாரிக்க வேண்டும். மேலும் என்னிடம் ஒரு இத்தாலிய நண்பரிடமிருந்து சோதிக்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு சமையல் முறை உள்ளது. மாவை உணவு பசை பயன்படுத்தி வண்ணமயமாக்க வேண்டும். எனக்கான பேஸ்டாவை நானே தயாரிக்க விரும்புகிறேன். பேபி பிரெட், நீ இதை மதிக்கணும். இப்ப மாவந்த மெல்லிய தடவா வெறிக்கணும். One of practicing Branantes sprays is more than trees away widow. அப்படியே சிறப்பு. இப்போது நாம் மாப்பந்தையை பாஸ்தாவாக வடிவமைக்கின்றோம். நான் ஏற்கனவே சாதாரண மாவின் ஒரு அடியுடன் வண்ணமுடைய மாவின் படங்களை உடன் பரப்பி தயாரித்து ரோல் செய்து வைத்தேன். இப்போது நாம் எல்லாம் ரோல் செய்வோம். அதுபோல என் பிரதான உருளி கம்பியை இறைச்சியோட பரப்புறேன். நான் ஈரால் பயன்படுத்த போறேன். நிச்சயமாக இப்போது இதை போல தோற்றம் அளிக்க வேண்டும். அதை பாருங்கள். மற்றும் பாஸ்தா தயார். அதை தட்டில போடுவோம் மற்றும் சாஸை நடுவுல வையுங்கள். நான் முடித்து விட்டேன். என்னை மிஸ் செய்தீர்களா? என் பாஸ்தா தயாராகிவிட்டது. ஓ, யோல்மனா அழகாக சமைந்திருக்கிறது என்று பார்க்க அடுப்பில் இருந்து எடுத்துக்கொண்டு வரும்போது அதை சாப்பிடத்தக்கவில்லை. வைலி பேபி, நீ என்ன செய்தாய்? சரி, எனக்கு சில நீர் கொதிக்க வேண்டும் மற்றும் முடிந்து விட்டது. இப்போது உடனடி நூடுல்ஸ் எடுத்து அதில் எல்லா மசாலாக்களையும் ஊற்றிக் கொள்ளுங்கள். டீண்டைக்கு கொதிக்கும் நீரை எல்லாவற்றிலும் ஊற்று. பாத்திரத்தில் கலந்து பரிமாறிவிட போதும். இது ரெடி. ஓ மை காட், எல்லாமே எவ்வளவு ருசிகரமா தெரிகிறது. எங்கு தொடங்குவது? பாருங்கள், இவை மிட்டாய் மாதிரி இருக்கும். அவற்றை சாஸில் போட்டு பார்த்துவோம். அவை ருசியானவை. சுவையாக இருக்கிறது. என்ன தவிரவா? இது ரொம்ப மோசமாக சுவையில் உள்ளது. எனக்கு பிடிக்கவில்லை. இங்க என்ன இருக்கிறது என்பதை முயற்சிப்போம். ஓ, சீனா நூடுல்ஸ். இது சுவையாக இருக்கும். நாம் அதை முயற்சிப்போம். சுவையாக இருக்கு. பல்காக இருக்கு. ஆமாம், அது மிகுந்து போயிற்று. ஆஹா, நான் இருக்க விரும்பவில்லை. மசாலா உணவு வேற எதுவும் தனாவோல செய்வதில்லை. ஆஹா, அதை சாப்பிட அழகாக இருக்கிறது. அப்படியா? சாப்பிட்டு பார்ப்போம். ஓ காதலா, இது கேக் போல இருக்கு.
வாசனை நம்ப முடியாத அளவிற்கு அற்புதமாகவும் அது இழுக்கும் தன்மை மற்றும் சுவையானதாகவும் இருக்கிறது. பாட்டிக்கும் வெற்றியை உறுதி செய்கிறேன். உண்மையிலா? வாழ்த்துகள், வெற்றி எனது. நான் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் ஏற்கனவே வரைந்து முடித்து விட்டேன். என்னை இப்போதிருந்து காண்பிக்கிறேன். எனக்கு சாக்லேட் வேண்டும். ஒரு குல்டி என்றாலும் நான் என் தங்கச்சிக்காக சாக்லேட் தயாரிப்பதில் மகிழ்ச்சி அடைவேன். எனக்கு சரியான மால்டும் இருக்கிறது. இதுல இதயம் வடிவ மால்ட் இருக்கிறது. அது மிகவும் இனிமையாக இருக்கிறது. மேலும் ஒவ்வொரு இதயத்திலும் M&M's வைப்போம். இப்போது ஒவ்வொரு இதயத்திலும் ஜெல்லி பீர் வைக்கிறோம். ஆஹா, அப்படிதான். இப்போது நான் மேலே கீறும் காரமலை ஊற்றுகிறேன். ஒரு ஃபெரி டேக் மீ. இப்ப ஒவ்வொரு சூடாக்கும் நுடல்லாவ ஊற்று. எனக்கு அது பிடிக்கும். பிரிட்னிக்கும் அது பிடிக்கும். என் சாக்லேட் அவருக்கு பிடிக்கும். இதோ சில நுடல்லா, இதோ அங்கே மேலும் நுடல்லா. இப்ப நாங்க எல்லாற்றையும் குளிர வைத்துக் கொள்ள பீடியில் அனுப்புறோம். போது வருகிறேன். ஆஹா, பிள்ளை எவ்வளவு அழகாக இருக்கிறது. நல்ல வேலை. நீ எப்போதும் பிரிட்னிக்கு எல்லாம் செய்வாய்னு நான் நினைத்தேன். அதற்காக வேறு வேறு சாக்லேட்டுகளை அடுப்புக்குள் அனுப்பி வெப்பத்தை அதிகரித்து சாக்லேட் உருகும் வரை அதை அடுப்பில் இருக்க விடுவோம். இந்த நேரம் நான் அந்த கனி துண்டாக்கவிருக்கிறேன். புது கனிகளை அப்படியே வெட்டி வைக்கவும். ஸ்ட்ராபெரிக்குகள், ப்ளூபெரிக்குகள் எல்லாமே ரொம்ப சுவையான மற்றும் பேரிஃபை. ஓ, சாக்லேட் உருகி இருக்கிறது. அதை வெளியே எடு. இப்போது ஒரு நெசவு கம்பியை பயன்படுத்தி அனைத்து சாக்லேட்டையும் சேர்த்து கிளறுங்கள். அட, அது எப்படி அழகாக இருக்கிறது. அது ருசியாகவும் உள்ளது. அதை விட்டு வைக்கிறோம். இப்போது சாக்லேட்ல ஸ்ட்ராபெரி மற்றும் ப்ளூபெரி சேருங்கள். ஆஹா, நான் அவளுக்காக சுவையானதுடன் ஆரோக்கியமான பேரீச்சம் பழத்தையும் சேர்த்த சாக்லேட்டை பெற்றுக்கொள்வேன். அருமையானது. எல்லாம் தயாராகிவிட்டது. சரி, உண்மையாக சுவையான சாக்லேட் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு காட்ட விரைவாக இருக்கிறேன். என்னுடைய சாக்லேட்டை பாருங்கள். இது காடுகளில் இருக்கும் துர்கை சாக்லேட். நான் அதை உணவுப் பொருட்களுக்காக வரிசையாக பூசினேன். அதனால் இது அழகாக பிரகாசிக்கிறது. அதிசயமாக இருக்கின்றது. ஒரு யோசனை எனக்கு வந்தது. இதயமான சாக்லேட் மீது சமுத்திரம் மற்றும் கடற்கரை நாம் காட்டுவோம். நாங்கள் வெள்ளை சாக்லேட் அலைகள் போல கணுங்கனை உருவாக்கி அதன் மீது சர்க்கரை தூவுவோம் மற்றும் சில பசுக்கள் சேர்ப்போம். இன்னும் சில விவரங்கள். அது தயாராகிவிட்டது என்றுதான். இப்போது இரண்டாவது சாக்லேட் கேண்டு எடுத்துக்கொண்டு அதுல பூண்டு தேன் கொட்டுவோம். அனைத்து சாக்லேட்டை அப்படியே நன்கு தடவி இப்போது இரண்டாவது சாக்லேட் பார் கொண்டு மூடுங்கள். கையால் செய்யப்பட்ட சாக்லேட் தயாராக உள்ளது. அருமை. என் சாக்லேட்களை பற்றி மறந்தே போனேன். நான் எல்லாம் தயாராக வைத்துள்ளேன். அச்சகத்திற்கு செல்லலாம். ஓ, இது என் கனவு. நிறைய சாக்லேட். எல்லாம் எனக்கே மட்டுமா? சூப்பர். இதனால் நான் இதயங்களாக உள்ள இந்த சாக்லேட்களால் தொடங்குவேன். கோவரகாரம் அப்படி எப்படி வெடிக்குதா? அருமை. இப்போ பாட்டி கொடுத்த சாக்லேட்டை முயற்சி பார்ப்போம். ஓ, இது கிட்டத்தட்ட திரவமா இருக்கும். ஆச்சரியம். பழங்களுடனும் இருக்கிறதா? மிக சுவையானது. ருசியானது. இதுல என்ன இருக்கு பாப்போம். வாவ், கடற்கரை மாதிரி இருக்கிறது. மலைமா இதுல பட்டருடன் கூட பெற்றர் இருக்குது. ஏன் பிடிக்கும்? சுவையாக இருக்குது. ஆனால் நான் ஒரே வெற்றியாளரை தேர்வு செய்ய வேண்டும். என்ன செய்வது? அது யார்? சரியா, இந்த சாக்லேட் வெற்றி பெறுகிறது. இது மிகச் சிறந்தது. நான் வென்றேன். பிரிட்னி, நன்றி. நான் மிகச் சிறந்தவன். நீ கேட்கலையா? மிகச் சிறந்தவன். இப்போது நான் வாஃபிள்கள் வேணும். நீங்க அவத்தை எனக்காக செய்வீங்களா? ஆமா, பாபிள்ஸ். தொடங்குவோம். எனக்கு ஜெல்லி தேவைப்படும். இருக்கிற பாத்திரத்துல சூடான நீரை ஊற்றவும். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். முழு திரளாக ஒட்டுகிறது. இப்பொழுது நாங்களுடைய வலிமையான இரும்பை எடுத்துக்கொள்கிறோம். ஆமாம். இல்லை, இது பொருந்தவில்லை. ஆனால் சிலிகான் அச்சு சரியாக இருக்கிறது. நம் ஜெல்லியை ஒருங்கிணைப்புக்குள் ஊற்று. அந்த மாதிரியே. உனக்கு என்ன தோணுது பாட்டி? அறிந்த ரெசிபி. நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் அருமையான ஜெல்லி வெஃபில்ஸ் தயாரிச்சிருக்கிறேன். இது கண்டு பாருங்கள். வாவ், இது உண்மையிலேயே ஆர்வமூட்டுவதாக இருக்கிறது. இப்போது மிகவும் ஆர்வமூட்டும் பகுதி. எனக்கு நிறமயமான சாக்லேட் தேவை. அந்நிய கமெண்ட்ரியில அதை பாகமாக்குகிறோம். ஸோ நம்ம அனைத்து பச்சை சாக்லேட்டையும் உருகிய பிறகு நாங்கள் வாப்பிளை அதில் மூழ்க வைப்போம்.
Malish Muratmax அல்ல அதை தட்டில் வைக்கிறோம். தியோளுக்கு ராத் மிஸ் போஸ்ட் இந்த ஓ பெக்ஷன் தட் இஸ் ஹைக் வெட்டுமென்ட் எனக்கு தெரியும். உட்கார்ந்துள்ள ஆர்ப்பு சாக்லேட்டை எடுத்து சாக்லேட் துளிகளை வெளியே எடுத்து விடுகிறோம். அதுவே இப்போது இது ஒரு தர்பூசணியை போன்றே காணப்படும், ஏனெனில் இது விதைகளை கொண்டிருக்கும். பாருங்கள். ஆமாம், இது அருமையாக நைத்தா. அருமையாக இருக்கிறது. சோபியன். ஓ ஓ ஆனால் நான் அவளுக்கு பாரம்பரிய வாக்கில்சை செய்வேன். அவை அவளுக்கு சுவையாக இருக்கும். நான் ஏற்கனவே மாவை தயார் செய்து வாக்கில் இரும்பில் ஊற்றி உள்ளேன். ஆனால் வெறும் ஒரு பாதி. இப்போது எனக்கு கேயா தேவைப்படும். அதை மீதமுள்ள மாவில் ஊற்றவும் மற்றும் சாக்லேட் மாவை விழுப்புறம் மற்றொரு பாதியிலும் ஊற்று என்று சாக்லேட் மற்றும் வெனிலா வேஃபில்ஸ் ஆன பின் நமக்கு கிடைக்கும். அதை அப்படியே மூடுவோம் மற்றும் குளிர்ந்தது என்ன என்று காத்திருப்போம். சமையல் கலைஞன். என்ன பார்க்கிறாய் பாப்? இப்போது நாம் மற்றதிலிருந்து வாட்டல்களை எடுத்து வருகிறோம். ஓ ஆஹா, என்ன நண்பர் கிரான்சி. ஓ பாட்டி, அது ஆச்சரியம். நன்றி செஃப். இப்போது வாட்லை தட்டு மீது வைத்துவிட்டு அதற்கு மேலாக தேன் ஊற்றுகிறோம். இப்ப நாம் ஸ்ட்ராபெரிகளை பரப்பலாம். அது வேறானதாக இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராபெரிகள் வேணுமா? நான் தானே அதை வளர்த்தேன். ஓ ஆம் டானி, நீங்க கொஞ்சம் வேணுமா? ஓ மட்டண்டியப்பா டானி. நாய் பல்வேறு திசைகளில் பறக்கின்றது. அந்த மூட்டு காயப்படுத்துது. நன்றி பாட்டி. மிக்சரை அப்புறப்பட்டு மா தயாரானதை போன்றிருக்கிறது. அதை உலர் இரும்பில் ஊற்றுங்கள். ஆய்க்கணும். அப்படியே நான் ஒரு டோனட் வாய்ஃபிள் செய்ய முடியும். அசிங்கமாக இருக்கிறது. அடடே, அது ஒரு வாய்பிள். ஒரு டோனட். ஓ சரி சோபி, வருகிறேன். மீண்டும் முயற்சி செய்து பாரு. வா குட்டி. நீங்கள் அனைவரும் என்ன வாட்டன் வாப்பிள்கள் செய்தீங்களா? சரி, கிட்டத்தட்ட. உள்ள என்ன இருக்கிறது என பார்க்கலாம். அது என்ன? ஒரு டோன்ட். சுவாரஸ்யம். இத பார்க்கலாம். வாங்க, இது டோனட்ட போல சுவையுது. என்ன நடக்குது இங்க? நான் வாப்பிள் வேண்டும் என்று நினைச்சேன், ஆனா இது ருசியா இருக்குது கூட. வா, அது என்ன அழகு, என்ன ஹியாங். ஸ்ட்ராபெரி வாப்பிள்ஸ் மற்றும் இது சாக்லேட் மற்றும் வனிலாவும் சுவையா உள்ளது. ஓ ஆமா பாட்டி, இது என்ன ரொம்ப கவருகுது. ரொம்ப நன்று. இப்போ அது என்ன ஜெல்லி வாப்பிள்ஸ் பார்த்ததில்ல. அவத்தன் ரொம்ப சுவாரஸ்யமா உள்ளது. இது ருசியா உள்ளது. குளிர எனக்கு பிடிச்சு. ஆனா யார் வெற்றி பெற்றார்? சிந்திக்க ஒரு நிமிஷம் தேவையா உள்ளது. எனக்கு ஸ்ட்ராபெரி அதிகம் பிடிக்கும் போல இந்த வாஃபிள்கள் வெற்றி பெறுகின்றன. ஓ ஆம், நான் உனக்கு சொன்னேன். இந்த நிகழ்ச்சியில் முதன்மையாக இருக்கும். நான் என் வரைதலை இப்போதே முடிக்கிறேன். அப்படியே நான் செம்முருக்கு முட்டை வென்றேன். இது கடினமல்ல. நீங்கள் இப்போது தொடங்கலாம். பாருங்கள், அது ஏன் வேலை பண்ணல? பாருங்கள், தாக போவோம். ஓ முட்டைகள் எல்லாம் உடைந்துள்ளது. ஓ இனி சிக்கலான முட்டை கொண்டு செய்யக்கூடாது. ஓ அது சரி. நான் யூசோப்பியின் விருப்பு இனிப்பு. அவர் மால்மெல்லோவை விரும்புகிறார். அது உருகியதும் முட்டை வெள்ளையை போன்று தோற்றம் பெறும். சரி, இப்ப இந்த ஏற்றையரை தொடங்குவோம். சிறந்த வேலை. இப்படி எனக்கு ஒரு மஞ்சள் செய்தானோ. சரி, அது மஞ்சள் ஓகா டூக்கான்னு இருக்கும். சரியானது. பாருங்கள், இப்பொழுது நான் சில உப்பு தூள்களை சேர்க்க மறக்க மாட்டேன். சூப்பர். ஓகே, டானியின் உடைந்த முட்டைகள் சமைப்பது எளிது. இது உண்மை. நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸை காட்டலாம். நாங்கள் ஒரு குஞ்சு பன்றியின் உதவியுடன் முட்டையை ஓர்பங்களில் உடைத்து கீழே வெள்ளை மற்றும் மஞ்சளை பிரித்து காட்டுவோம். அனைத்து மஞ்சள் முக்கியமானது. தனித்தனியாக கிண்ணத்தில் இருக்க வெள்ளைய ஆரத்தை 2 கிண்ணங்களில் ஊற்றி ஒரு கிண்ணத்தில் சிவப்பு நிறத்தை சேரும். பிறகு மற்றொன்றில். ஐயா, பேர் நாம் எல்லாத்தையும் கலக்குறோம். நீங்களே உங்களின் கரு மஞ்சள் பாகத்தையும் அடிக்கணும். கண்டிப்பாக. அதுக்காக நான் இந்த கவரையை எடுக்க போறேன். ஓ பொருத்தமானது. ஆம், இப்போது நம்ம கரு மஞ்சளை பானனில் ஊற்றி அதை சமைக்க காத்திருக்கிறோம்.
அதுக்கு பிறகு அதை மடித்து உருளையாக சுருட்டி பாதி பிரட்டகத்துக்கும் பச்சை புரதத்தை ஊற்றுகிறோம். சிவப்பையும் ஊற்றி விடுகிறோம். பாருங்கள், இப்போது நமக்கு இந்த நிறமுள்ள சுருட்டு கிடைக்கும். சமோதிக்கால் தோன்றலாம் வெட்டணும் இல்லையா? ஓஹா, ஷோபி ஃபில்ச்சியா இருப்பார். பாட்டி மீண்டும் தூங்கிட்டார். எழுந்திரு, நம்பதகுந்த விருப்பத்தை பயன்படுத்துவோம். சிறிது சத்தம். வா, நமக்கு என்ன? அது என்ன? எங்கே? என்னால் கண் மூட முடியவில்லை. நான் மிளகாய்க்கு நறுக்கி போட்டேன். இப்போது மிளகாய்களை எல்லாம் பாத்திரத்துல வையுங்கள் மற்றும் நிச்சயமாக ஒவ்வொரு மிளகாயிலும் முட்டைகளை உடையுங்கள். ஓ, தயார். நமது கலவையை தட்டில் திருப்புவோம். ஆஹா, அபாரமாய் உள்ளது. நான் ஏற்கனவே ஒரு தட்டில் தயார் செய்துள்ளேன். சாப்பிடத்தை ஏவுங்கள். சோபி, இன்னும் பசிக்குது. அது என்ன? எனக்கு பிடிக்கவில்லை. காய்கறிகள். சரி, முயல்வோம். அருவருப்பு. இப்போ இந்த வண்ண ரோல் முயற்சித்து பார்க்கலாம். இது நல்லா உள்ளது. சுவைய மதிப்பீடு செய்யலாம். ஓ மை காட், இது ரொம்ப ருசியாக இருக்கிறது. அப்படி ஒரு கடைசி பொரித்த முட்டை இருந்தது. இப்போது இது இனிப்பான திரும்பி தேங்கிய முட்டைகள். அற்புதம். ஆஹா, கூட போட்ட ராக்ஸ். சூப்பர். நானும் மிகவும் பிடிக்கும். இன்னொரு முயலலாம். அது என்ன? மஞ்சள் சிற்றுண்டி செலந்திக்கு செய்யப்பட்டது. கமல், நான் சில குமிழிகளை ஊதலாம். மேலும் மிகவும் இனிய சில்லறை முட்டைகளை விலைவாசிக்கிறேன். ஜிம், கேட்டாயா? நான் வெற்றி பெற்றேன். இது ஜாம்பியன். இந்த முறை எதையோ சுவாரஸ்யமானதை காண போறோம். இது மில்க் ஷேக். சுட வேண்டும், சீக்கிரம் செய். அது எவ்வளவு எளிதானது. எனக்கு பால் தேவையில்லை. நான் ஃபாண்டாவை பயன்படுத்துவேன். எனக்கிட்ட நிறைய சுவைகள் உள்ளன. முதல்ல ஐவ்ஸ் மாத்திரை எடுத்துக்கொள்வோம். அடடா, இப்போது நாமெல்லாம் வெவ்வேறு சுவைகளில் உள்ள ஃபேண்டா ஒன்றில் ஊற்றுவோம். ஒவ்வொரு மாத்திரையிலும் வெவ்வேறு சுவை இருக்கிறது. இப்போது நான் ஐஸ் உறைய விரும்பும் சூப்பர் குளிர் ஃபேண்டா தேவை. இங்க இதுவா இருக்கு. என்னுள்ளே அண்டார்டிகா வண்டி இருக்குது. சகோ, இந்த குளிரை ஊதி விடுவோம். எல்லாம் உறைந்து விட்டது. சோ பெரிய உயரமான கண்ணாடியில பணியாக அமைத்து அதை ஸ்ப்ரைட்டால நிரப்புங்கள். பறவைகள். ஓ, இந்த வண்ணங்களை பாருங்கள். அது மிகவும் அழகானது, சுவை மிகுந்தது. ஆமாம், இதோ ஒரு ஸ்ட்ரா. அடி இனிப்புள்ளே, அதுதான் நீ பெறுவதற்கு. நானும் காய்கறி ஸ்மூத்தி ஒன்றை தயாரிக்கிறேன். அனைத்து விதமான பயனுள்ள காய்கறிகளையும் ஜூஸரில் போடுகிறோம். இது ஆரோக்கியமானதாக இருக்கும். ப்ரோக்கலிஹூ, கேரட். இப்போது எனக்கு முழுவதும் புது துருவிய காய்கறி ஜூஸ் உள்ளது. எனக்கு ஒரு மாம்பழம் தான் தேவையாக இருக்கும். அதிலிருந்து ஒரு துளையை வெட்டி காய்கறி ஜூஸை சைடு பக்கத்தில் ஊற்றுங்கள். ஓ, இது அழகாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது. இது மிக சுவையாக இருக்கும். ஸ்ட்ராயிடவும் மீதியதை டம்ளரில் ஊற்றவும். டேனி, நீ குடிக்க வேண்டியதுதான். முயற்சி செய். சரி பாட்டி, நான் தலை நடத்துவேன் என நேர் என்று விரும்புகிறேன். அழறுவாப்பு, எவ்வளவு கேவலம். ஆனால் ஷெஃப் என்ன பண்றார் பாருங்க. ஓ, இன்னொரு மாஸ்டர் கிளாஸ் கத்து தர போறேன். நான் உண்மையான மில்க் ஷேக் செய்வேன். ஒரு மிக்சரில் நான் அனைவரையும் அனுப்பினேன். ஐஸ்கிரீம், நீலப்பழம், சர்பத்து, எரணியாழ்ஸ். நான் இளஞ்சிவப்பு நிறம், இளஞ்சிவப்பு ஐஸ்கிரீம், ராஸ்பெர்ரி பழம் மற்றும் இளஞ்சிவப்பு சர்பத்து பயன்படுத்துவேன். எல்லா இடத்திலும் சாறு சேர்ப்பது மட்டுமே மீதமுள்ளது. மற்றும் கலப்பிகளை ஆன் செய். ஆமாம், அவை ருசியா இருக்க வேண்டியதுதான். மில்க் ஷேக்களை கண்ணாடி குவளைகளில் ஊற்றி முட்டைப்பு ஒயிட்ஸ் கொண்டு அலங்கரிக்கவும். நிறங்களை கொண்டு தூவவும் மற்றும் மூடியால் மூடவும். முழுவதும் காஃபி ஷாபிள்தான் போல் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்குது. சாஃபி அவற்றை வைப்பார் மற்றும் 2 மில்க் ஷேக்குகளை ஒரே நேரத்தில் முயற்சிப்பாரு. பாக்குறீங்களா? அழகாவும் பயனுள்ளதாகவும் இருக்குது. நல்லா செய்தே காதலியே. வாருங்கள்,
அது முயற்சி செய்ய வேண்டும். சாப்பாடு ருசிதானாக இருக்க வேண்டும். ஓ, ஆச்சரியமாக இருக்கிறது. இதனால்தான் நான் முதலில் தொடங்குவேன். இது ஆரஞ்சு பழச்சாறு போல தோன்றுகிறது. சுவாரஸ்யமாக இருக்கும், ஆனால் இதன் வாசனை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. ஒரு முறை முயன்று பார்த்து விடலாம். பாட்டி செய்த காய்கறி ஸ்மூத்தியா அவங்களை வருத்திக் கொள்வது விரும்பவில்லை. ஆமாம் பாட்டி, இது அதிசயமா இருக்குது. இப்போ மறுபடியும் முயல்வோம். இங்கே ஒவ்வொரு தாடி எவ்வளவு குளிர்ச்சியா, முழுமையாக மேம்பட்டது. காய்கறி காக்டெயிலை விட சிறந்தது. வா, மெய்யாகவே எனக்கு இது பிடிக்கும். இதோ என்ன இருக்கிறது, முழு ஹெல்மெட்டா, சூப்பராக இருக்கு. அதை எனது தலையில் போட்டுக் கொள்வோம். இரு சாக்லேட்களை ஒரு குழாயில் சேர்க்கலாம். அசத்தலாக இருக்கிறது. இது எனக்கு தேவையான மில்க் ஷேக். இது அதிசயமா இருக்குது. இந்த போட்டியில யார் வெற்றி பெற அப்படின்னு எனக்கு தெரியும். யூஹூ! சில்வி எனது மதிப்பீட்டை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார் என நான் அறிந்தேன்.